விட்டது. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு மீது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து. இதில் யாரையும் குறை சொல்லி பயனில்லை. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அவங்களுடைய இறப்பையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. 39 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 2 ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, மருத்துவர் இருக்கிறாங்க. அப்புறம் 61 பேர் காயம். அவங்கள சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. கொஞ்சம் பேர் மருத்துவம் எடுத்துட்டு இருக்காங்க. நடந்துச்சு. இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. இது போன்ற வெறும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும். என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல. மொத்தமாகவே இந்த நிகழ்ச்சி இந்த வேதனையான துயர நிகழ்வு எல்லாரையுமே அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு. உலகெங்கும் இருக்கிற மக்களை, இதை பார்த்த மக்களை எல்லாரையுமே, யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும், வேற வழியில். காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும். மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க, நாங்கள் சரியாக கவனிச்சுட்டு இருக்கோம், குணமாயிடுவாங்க. அது ஒரு ஆறுதலாக இருக்கு நமக்கு சொல்றது. பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல்.